அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று இரவு நேர தேவனுடைய வார்த்தை கொலோசியர் 3:17 வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதைச்செல்லாம் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இந்த கருக்குள்ள பட்டயமான வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை, நாம் ஊழியம் செய்யும் போதும் சரி, நற்கிரிகளை செய்யும்போதும் சரி, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும்போதும் சரி, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தி அவருடைய நாமத்துக்கு மகிமை வரும்படி செய்ய வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வசனப்படி நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனை உம்முடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற தகப்பனை இயேசுப்பா, நான் பரிசுமாக இருப்பது போல் நீங்களும் பரிசுமாக இருங்க என்று சொல்லிக்கோங்க இயேசுப்பா. ஆங்கில தகப்பனை, நாங்கள் எல்லோரும் உம்மை போல பரிசுத்தமாக இருக்கும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே, காலம் சயம்பா இருக்கிறது பாரம், மன திரும்புங்கள் என்று சொல்ல சொன்னீரப்பா. ஸ்தோத்திரங்கத்தாவே இயேசுப்பா. எல்லா மக்களும் மனம் திரும்பணும் அப்பா. ஸ்தோத்திரங்கத்தாவே. உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்கு ராஜா. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லையப்பா. ஆண்டவரை, ஒவ்வொரு உயிரும் வெளியேறப்பட்டது ராஜா. ஒவ்வொரு ஆத்துமாக்காக நீங்கள் சிலுவையில் பட்டிருக்கிறீங்க தகப்பனே. உங்களுடைய சிலுவை மரணத்தின் நோக்கம் எல்லாருடைய வாழ்க்கையும் நிறைவேற வேண்டும் அப்பா. ஸ்தோத்திரங்கத்தாவே. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.